Happy birthday, Ramya. So hi guys, welcome to our channel Jenny Vijay Loves. So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா தம்பியோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து எப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. தமிழ்ல பார்த்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க. என்ன கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் எல்லாரும் டிலே ஆகி பார்ப்பீங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சு கொஞ்சம் இதுல இருந்தனால ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்ல எல்லாரும் ரொம்ப சிக்னஸ் ஆயிட்டாங்க. தம்பிக்கு உடம்பு முடியல, அம்மாக்கு உடம்பு முடியல, எனக்கு உடம்பு முடியல. ஸோ அதனால வீடியோ வந்து போட முடியல. அப்புறம் நான் ஷார்ட்ஸ் போட்டதுல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லாங் வீடியோ போடுங்க, அது எப்படி நடந்துச்சு நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்காண்டி வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் நினைச்சதை விட நல்லபடியா முடிஞ்சு. பட் டைமிங் மட்டும் கொஞ்சம் மாறிட்டு. ஏன்னா நாங்க 5:30 to 6 வந்து கேக் கட் பண்ணணும்னு நினைச்சிருந்தோம். பட் முடியல. ஏன்னா டெக்கரேஷன் வந்து நாங்க பார்த்ததுனால. அதாவது நான் பார்த்தேன், இவங்க பார்க்கல. இவங்க மேடம் வீட்டில் இருந்தாங்க. நான் தம்பியை பார்க்கணும். எங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு டெக்கரேஷன் எல்லாம் பார்த்தனால கொஞ்சம் டிலே ஆயிட்டு. அப்புறம் அங்க சேர் டேபிள் அதெல்லாம் வர கொஞ்சம் நாளானால கேக் வெட்டுறக்கே 8 மணி ஆயிட்டு. அப்புறம் நாங்க நினைச்சதை விட எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் நாங்க இன்வைட் பண்ணி நாங்க நிறைய பேர் வந்திருந்தீங்க. ஸோ அது இல்லாம நிறைய பேர் கிஃப்ட்டும் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த கிஃப்ட் வந்து நாங்களே இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ அது எப்படி இருக்கு, என்ன கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் போடுறேன். எனக்கு பிடிச்ச கோட் சூட் தான் எடுத்தேன், அதுவும் நீங்க விருப்பப்பட்ட மாதிரி. சோ எனக்கும் பிடிச்ச மாதிரி தான் எடுத்தேன். சோ கரெக்டா இருந்துச்சு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் கூட கடையில வச்சு போட்டு வைக்கும்போது கொஞ்சம் கோட் வந்து கொஞ்சம் மேல கோட் நல்லா இருந்துச்சு, பேண்ட் வந்து ரொம்ப சின்னதா அந்த மாதிரி இருந்துச்சு, டைட்டா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா உண்மையா அவனுக்கு சூப்பரா இருந்துச்சு. பெர்ஃபெக்ட்டா அவனுக்கே அடிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. நீங்க இந்த வீடியோல பாருங்களேன், உண்மையா சூப்பரா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கிரவுட் அவனுக்கு வந்து எங்களை தவிர மத்த வேற யார்கிட்ட இருந்தாலுமே அவனுக்கு வந்து அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து நிறைய பேர் வந்து சிக்னஸ் ஆயிருவாங்களாம். ஆமா, அப்பதான் நிறைய பேர் சொல்றாங்க பையனுக்கு வந்து உடம்பு கொணக்கும் நல்லா பாத்துக்கோங்க, இல்லடா பிறந்தநாளுக்கு முன்னாடியே ஒரு நாளுக்கு முன்னாடியே ஃபீவர் அந்த மாதிரி வந்துரும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் என்ன சொன்னாங்க. அதே மாதிரிதான் தம்பிக்கு நடந்துச்சு. ஆமா, பர்த்டேக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி டிசென்ட்ரி ஆயிட்டு. சோ அதனால அவனுக்கு அந்த கூட்டம் வந்து பிடிக்கலன்னு ஒழுங்கா அழுதுட்டே தான் இருந்தான் ஃபுல்லா. எப்படியோ மேனேஜ் பண்ணி இது பண்ண வந்த எல்லாருமே. அது இல்லாம அவனுக்கு கேக்கும் சாப்பிடக்கூடாது. சோ ஆனா நல்லபடியா தான் முடிஞ்சிச்சு ஃபங்க்ஷனு. ஆனா இதுக்கு வந்து நிறைய பேர்த்த கூப்பிட முடியல. ஆனா அடுத்த வந்து தம்பிக்கு வந்து மொட்டை போடுவோம். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா உங்க எல்லாத்தையும் வந்து இன்வைட் பண்றேன். ஸோ அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு, அதாவது என் ஃப்ரெண்டை தான் என் பையனுக்கு வந்து அந்த நீங்க வீடியோல பாத்தீங்க தெரியும். ஸோ அவனை தான் வச்சிருந்தோம். ஸோ அவன் வந்து தம்பிக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு ஜீப் வாங்கி கொடுத்தான். ஸோ அவன் நானும் நல்லா, ஏன்னா என் கார்லயே நீங்க அந்த வீடியோல பாத்துருப்பீங்க, முன்னாடி ஸ்டேரிங் பிடிச்சிருப்பீங்க. அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுல சந்தோஷப்படான்னு சொல்லிட்டு அவன் வாங்கி கொடுத்தான். ஆனா அந்த டைம்ல அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அவனுக்கு உட்காந்து கரெக்டா அவனுக்கு அது உட்கார வச்சாலே அழுதுட்டே தான் இருந்தான் ஃபுல்லா. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து அன்னியன் மாதிரி சேஞ்ச் ஆயிட்டான். அவனுக்கு வந்து உண்மையா அந்த கொஞ்சம் கூட்டத்துல இருந்தாலே அவனுக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அவனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, அழுதுட்டே. அவன் வந்து அவன் வீட்டுல இருக்கணும், நாங்க 4 பேர் சுத்தி இருக்கணும் அப்படி இருந்தா அவன் இருக்கிற சேட்டை எல்லாம் பண்ணுவான். எல்லாரும் பாடி இருந்தா அழுதுகிட்டே இருப்பான். ஆனா இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த காரை வந்து நல்லா ஓட்டுறான். சோ அது வந்து நம்மளுக்கு இன்னொரு நாள் வந்து இன்னொரு நாள் நாங்க தனியா வெளியே போய் அதை ஷூட் பண்ணி அப்புறம் அந்த கோட் இப்ப இன்னைக்கு பர்த்டேக்கு போட்டு அந்த கோட் சூட்டையே நாங்க இன்னொரு நாள் போட்டு, ஏன்னா அவனை வந்து சிங்கிள் பிக் நாங்க எடுக்கவே ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்து அவ்வளவு ரேட் கொடுத்து எடுத்து இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நாங்க வளவள சொல்லலாம் பேச விரும்பல. சோ நீங்க எதிர்பார்த்த வீடியோ வந்து இப்ப நீங்க பார்க்க போறீங்க. சோ தம்பியோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து எப்படி நடந்துச்சுன்னு வீடியோ பாருங்க. Happy birthday, Ramya. ஸோ கேக் கட்டிங்லாம் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நான் தான் வந்து தம்பி கேக் கூட்டினேன். அடுத்து வந்து இதில் ஒரு சரியான காமெடி நடந்துட்டு, என்னன்னா எங்கள் அம்மா வந்து அவர்கிட்ட வச்சுட்ட விஜய் நீனும் தம்பி கேக் கூட்ட அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் வந்து கவனிக்காம எனக்கு தான் கேக் கூட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு நான் வாயா ஆண் பொழந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானே சொல்லிட்டேன் வைக்க சொல்லிட்டு விஜய் எல்லாரும் பார்க்காங்க கேக் எனக்கு கூட்டிட்டு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அவன் எனக்கு கேக் கூட்டினான். அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தம்பிக்கு வந்து வெடி வாங்கினாங்க. ஸோ அந்த வெடியெல்லாம் வெடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கும் விஜய் கேக் கூட்டினான். நான் வந்து தம்பிக்கு ஃபர்ஸ்ட் கேக் கூட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா அப்படின்னா
தம்பிக்கு வந்து கேக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவுக்கு கொடுத்து கொஞ்சம் பல்ப் வாங்கிட்டேன். அவங்க வந்து சொல்றாங்க நீ தம்பிக்கு விட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா பல்ப் வாங்கினதெல்லாம் எங்க அம்மாட்ட பல்ப் வாங்கினது இல்லாம நான் இவட்ட பல்ப் வாங்கிட்டேன். நான் வந்து கவனிக்கலாமா. இது ராபினுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேனால இது அவனுக்கு பர்த்டேயா இல்லைன்னா எங்களுக்கு பர்த்டேன்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லாவே நாங்களும் என்ஜாய் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்க அம்மா வந்து தம்பிக்கு கேக் ஓட்டினாங்க. ஸோ எங்க அம்மா கட்டியிருக்க சாரீ வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ஏன்னா என்னோட செலெக்ஷன் தான். எப்பவுமே வந்து கொஞ்சம் டல்லா தான் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவங்க பேரனுக்கு பர்த்டேன்னு சொல்லி ஏதோ அவங்களுக்கு தான் பர்த்டேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஸோ அவனுக்கு பர்த்டேவை விட நாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடணுங்கிறது வந்து எங்களோட பெரிய பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். ஸோ அப்புறம் வந்து கேக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுவீங்க. கேக் வந்து நானே வந்து எப்படி சொல்றேன், நானே ஒரு மாடல் சொல்லி நீங்க இந்த மாதிரி தான் எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி ஸோ நான் கேக் வந்து வாங்கினேன். அப்புறம் இந்த கேக் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ அவங்க வீட்லேயே வந்து அவங்க கேக் ரெடி பண்ணுறாங்க. ஸோ நம்ம தம்பி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வீட்டில் வந்து கூட்டு போவாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து அடிக்கடி பார்க்க வருவாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க தம்பி பர்த்டேக்கு நானே வீட்டில் கேக் ரெடி பண்ணி தம்பிக்கு நான் கொடுப்பேன். ஸோ அந்த கேக்கை தான் நீங்கள் வெட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து இது உங்களுக்கு யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவன் தான் எங்கள் பையனுக்கு வந்து கொம்பாரி, அதாவது இன்னொரு அப்பா மாதிரி அந்த. ஏன்னா நாங்கள் எங்கள் பிறந்தாள் கொண்டாடிட்டு இருக்கிற டைமில் இப்போ எங்களுக்கும் ஒரு பிள்ளை பிறந்து அவனுக்கும் பர்த்டே கொண்டாடும் போது ஒரு செம ஃபீலிங்காக தான் இருக்கு. இதுக்கப்புறம் எங்க பர்த்டே கூட நாங்கள் எதிர்பார்த்து வருஷம் இருக்க மாட்டோம். எங்க பிள்ளை பர்த்டே தான் எதிர்பார்த்து வருஷம் இருப்போம். ஃபேமிலியில் அவங்க அம்மா, அவன் தம்பி, அப்புறம் என் ப்ரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்தாங்க. தம்பிக்கு வந்து இந்த ரோஜா பூல வந்து மாலை வந்து போட்டு பார்த்தாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட ஆசை போல. ஸோ எல்லா பர்த்டேக்கு வந்து இந்த மாலை போடுறது வந்து என் தம்பிக்கு வந்து ரொம்ப ஆசை. ராபினுக்கு வந்து கண்டிப்பா நம்ம மாலை போடணும். அவன் சொல்லிட்டே இருந்தான் என் காலையில இருந்து நான் கண்டிப்பா தம்பிக்கு நான் மாலை வாங்குவேன், நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு வந்து மாலை போட்டாங்க. ஆனா அவன் ஒரு நார்மல் ஸ்டேஜ்ல இருந்தானா கண்டிப்பா வந்து அது என்ஜாய் பண்ணிருப்பான். ஏன்னா அவனுக்கு பூ கொல்றது ரொம்ப பிடிக்கும். பிச்சு பிச்சு விளையாடுவான். அந்த ஸ்டேஜ்ல அவனுக்கு அது எரிச்சலா இருந்துட்டு போல அழுதுட்டான். அதே நேரத்துல வெடி போட்டுட்டாங்களா, அது ரொம்ப பயந்து ஆட ஆரம்பிச்சு. ஸோ அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து தம்பிக்கு வந்து கேக் போட்டாங்க. இதுல என்ன ஒண்ணுன்னா யார்கிட்டையுமே வந்து போக மாட்டான். எல்லாருமே வந்து அவனை தூக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா வந்து அவன் வந்து யார்கிட்டையுமே போகல. அவனுக்கு வந்து அந்த இடத்துல அந்த கூட்டம், அப்புறம் இந்த வெடி வெடிச்சாங்களா, அப்புறம் பாட்டு சவுண்டு இதெல்லாம் கேட்டு ரொம்ப பயந்துட்டான். ஒரே அழுதுட்டே ஒரு போட்டோ கூட எடுக்க முடியல. கடைசி அவங்க வந்து எங்க ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் மாதிரி எங்க ரெண்டு பேத்துக்கும் மட்டும் தான் போட்டோ எடுத்த மாதிரி எடுத்துட்டாங்க. கிஃப்ட் எல்லாமே நான் எனக்கு தான் கொடுக்குறேன். என்னமோ விஜய்க்கு வந்து பர்த்டே மாதிரி விஜய் தான் எல்லாமே வாங்கிட்டு இருந்தா. ஸோ அப்புறம் வந்து நம்ம பிரகன் ஸ்னேகா அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நான் ஒரு கிஃப்ட் தான் ஏதோ கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சா பார்த்தா அவங்க 2 கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து என் தம்பி வந்து ஒரு ஃப்ரேம் வந்து பண்ணி கொடுத்துருந்தான். ஸோ அந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃப்ரேம்னு சொல்லலாம். ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். அதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சோ எங்க அப்பா இல்லாத குறைய வந்து அந்த ஃப்ரேம் ஒண்ணு வந்து நிறைவேற்றுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஜெனிஸோட சித்தி, அதாவது சின்ன பிள்ளை மாதிரி தான் இருப்பாங்க. சோ அவங்க வந்து கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க. சோ அதுல என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா இந்த கிஃப்ட் நான் யாருக்கு தான் கொடுக்கனே தெரியல. ஏன்னா தம்பி வந்து தூங்கிட்டான். கையில கிடையாது. 2 பேரும் கடைசி நான் சொல்லிட்டேன் நீங்க அப்ப அவளுக்கு பிறந்தான்னு நினைச்சு நீங்க அப்படியே கேட்குறீங்க அப்படின்னு. ஸோ அப்புறம் வந்து இது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னோட தங்கச்சி. ஸோ என் தங்கச்சி மாப்பிள்ளை அப்புறம் அவன் பையன் எல்லாரும் சேர்ந்து மொத்தமா வந்து அப்புறம் ஒரு போட்டோ எடுத்தாங்க. ஸோ அப்புறம் வந்து இவங்கள தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து வீடியோஸ் பண்றவங்க தான். இவங்க வந்து நான் இன்வைட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு திருச்செந்தூர்ல இருந்து வந்திருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வீடியோஸ் பண்றவங்க தான். ஸோ நான் இவங்களோட ஐடியா வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன். ஸோ அவங்களுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ராபியோட ஃபேவரட் செஷன். பட் அவன் வந்து அதுல என்ஜாய் பண்ணல. பட் இந்த வீடியோ பார்த்து வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவான்னு நினைக்கிறேன். வந்து என் ஃப்ரெண்டு தான் தம்பிக்கு எடுத்து கொடுத்தான். ஸோ அவன் பார்த்துட்டே இருப்பான். எப்பவுமே அவன் கார்லயும் போகும்போது ஸ்டேரிங் பிடிச்சிட்டு ஆண்டுட்டு அந்த மாதிரி தான் இது பண்ணுவான். அப்போ அவன் என் முதலே சொல்லிட்டான் தம்பி பிறந்தாலும் கண்டிப்பா நான் கார் எடுத்து கொடுத்துருவேன். ஸோ நீ எடுக்காத, வேற யாரையும் எடுக்க சொல்லிடாத, நான் தான் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். ஸோ அதே மாதிரி தம்பிக்கு கார் எடுத்து கொடுத்தான். சாப்பாடு மெனு வந்து எப்படின்னா எங்க அம்மா டெசிஷன் தான். சோ எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. என்னதெல்லாம் குறையும் இல்ல, நல்லா இருந்துச்சு. என்ன சாப்பாடு அப்படின்னா இட்லி, கறி குழம்பு, அப்புறம் கேசரி, அப்புறம் பரோட்டா. ஸோ அப்புறம் லாஸ்டா வந்து என்னோட ஃப்ரெண்டோட அம்மா அவங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தோம். ஸோ அவங்க ஃப்ரேம் பண்ணு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ஒரு போட்டோ எடுத்திருந்தோம். அப்புறம் வந்து ஃபைனலா ஃபேமிலியில வந்த எல்லாருமே ஒரு வீடியோ எடுத்தோம். அதாவது அது வந்து எங்க ஆச்சு, அதாவது என் ஃப்ரெண்டு சொன்னால அவங்களோட அம்மா வந்து ஆசை. அது எல்லாரும் வந்து இந்த சொந்தமுள்ள வாழ்க்கை அந்த சாங் போட்டு நம்ம ஒரு வீடியோ எடுப்போம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஸோ அவ்வளோ பேரும் வந்திருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ நாங்கள் கூப்பிட்டோன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் எங்களுக்காண்டி வந்திருக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்களே அதை பாருங்களேன் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு.